இது வந்துட்டு புதினா கா பராத்தா. புதினா பராத்தா அது கோலாபூரி கிரீன் கிராம் கார்லிக் தால். அந்த மசாலா அந்த தனியாலாம் போட்டு அந்த கோலாபுரி கடா மசாலாவோட பண்ணணும். அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு 100 ஷிவானி பண்ண கோலக் பூரி கார்லிக் தால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சார் சொன்ன மாதிரி 100 out of 100 ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அதுக்கு வந்து பச்சை பயிரை நான் முந்தின நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். கொஞ்சமாக கீ விட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தேவை. அதுக்கு சோம்பு, மிளகு 1 டீஸ்பூனு, சீரகம், கிராம்புன்னு ஒரு 4, ஏலக்காய் 4, அன்னாச்சி பூ 1, பட்டை கொஞ்சோண்டு, பிரியாணி இலை ஒரு 3 இதெல்லாம் கட்டி முட்டை மாதிரி கட்டி குக்கரில் போட்டுக்கோங்க. 4 விசில் வரணுங்க குக்கரு. இப்போ இதுக்கு ஒரு மசாலாக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லித்தழை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கீ விட்டுட்டு அன்னாச்சி பூ, கொஞ்சம் பிரியாணி இலை, வெங்காயம் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் தாலையும் ஆட் பண்ணிவிட்டு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் அகைன் ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. கார்லிக் நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சீரகம் போட்டு அப்புறம் இது மேலே கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை பூண்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது மேலே கொட்டிடுங்க. அப்புறம் ரெடி இப்போ புதினாக்கா பராத்தாக்கு நம்ம புதினாவை இது மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கப்பு நான் கோதுமை எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சப்பாத்தி பரட்டி எடுத்துக்கலாம். ஆனால் பரட்டாமல் இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்தால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.